Hi everyone. Destructive test. Destructive test அப்படின்றது ஒரு ப்ராடக்ட் இல்லைனா காம்பனண்ட் இருக்குது அப்படின்றப்போ அது வந்து எந்த பாயிண்டில் எவ்வளோ லோடில் அது வந்து பிரேக் ஆகி ஃபெயிலியர் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டெஸ்டிங் மெத்தட் தான் வந்து டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட். இந்த டெஸ்டிங் மெத்தடில் நம்ம டெஸ்ட் பண்ண ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம வந்து ஃப்யூச்சர் யூஸ்க்கு வந்து அப்ளை பண்ண யூஸ் பண்ண முடியாது. ஒரு டைம் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ அதை வந்து ஸ்க்ராப்பில் தான் போடணும். ஃப்யூச்சர் யூஸ்க்கு வந்து நம்ம அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ண முடியாது. இதுதான் வந்து டிஸ்ட்ரக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டெஸ்ட் ஸ்பெசிமன் இருக்குனாக்கா இந்த ரெட் கலரில் ஆரோ மார்க் கொடுத்துருக்கிற இடத்துல ஒரு ஸ்பெசிமன் இருக்குது. ஸோ அதை இந்த மாதிரி ஒரு டெஸ்டிங் மெத்தட் வந்து நிறைய டைப் ஆஃப் டெஸ்டிங் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மெத்தட் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மெத்தட் தான் இது. ஸோ இதில் வந்து அந்த மெட்டீரியலை வச்சு அது எந்த அளவுக்கு லோடு தாங்குது, எவ்வளோ லோடில் அது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான் வந்து டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மெத்தட். ஸோ இதில் வந்து அந்த லோடு அப்ளை பண்ணும்போது எந்த பாயிண்டில் அந்த ப்ராடக்ட் காம்பனண்ட் வந்து உடையுதோ அதான் அதனுடைய ஃபெயிலியர். ஸோ டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா நிறைய டைப் ஆஃப் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் இருக்குது. டென்சைல் டெஸ்ட் இருக்குது, இம்பேக்ட் டெஸ்ட், ஹார்ட்னஸ் டெஸ்ட், ஃபட்டிக் டெஸ்ட், பெண்டிஸ் டெஸ்ட், ஷியர் டெஸ்ட், டஃப்னஸ் அண்ட் டக்டைலிட்டி டெஸ்ட். ஒரு டெஸ்ட்டுமே வந்து ஒரு மெட்டீரியலுடைய ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி அதோடைய ஃபெயிலியர் பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் தான் எல்லாமே. டென்சைல் டெஸ்ட்டில் வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். இம்பேக்டில் வந்து இம்பேக்ட் ஸ்ட்ரென்த்தையும், ஹார்ட்னஸ் வந்து மெட்டீரியல் எந்த அளவுக்கு ஹார்டாக இருக்குது, ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கும், ஃபட்டிக் டெஸ்ட் அப்படின்றது வந்து அதனுடைய ஃபட்டிக்னஸ் அந்த ப்ராப்பர்ட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கும், பெண்டு டெஸ்ட் வந்து அது எவ்வளோ லோடில் வந்து பெண்ட் ஆகுது மெட்டீரியல், எவ்வளோ வரைக்கும் விஸ்டாண்ட் ஆகுது அப்படின்றதையும், ஷியர் டெஸ்ட்டில் வந்து எந்த பாயிண்டில் வந்து அது வந்து ஷியர் ஆகுது அப்படின்றதும், டஃப்னஸ் அண்ட் டக்டைலிட்டின்றது எவ்வளோ அளவுக்கு வந்து அது டஃப்னஸாக இருக்குது, எந்த பாயிண்ட்டுக்கு மேலே அது வந்து டக்டைலிட்டி அதாவது வளையிறது ஆரம்பிக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதும் தான் வந்து டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மெத்தட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.